ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். தினமுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே வீடுகளையும் சரி தங்களையுமே சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுதுதான் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். வீட்டை சுற்றுப்புறத்துலேயும் சரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சகலமும் சுத்தமாக இருக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு செல்வமும் பெருகும், எல்லா விதமான நன்மைகளுமே நமக்கு நடைபெற்று கொண்டு இருக்கும். வீடுகளில் நம்ம உடுத்திய ஆடைகள் அழுக்கு படிந்திருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே நம்ம வீட்டிற்குள்ளே ஒரு கொடி கட்டி நம்ம முழுவதுமே பரப்பி அதை போட்டிருக்கக்கூடாது. அழுக்கு துணிகளை வைப்பதற்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடம் வைத்து அதில் நம்ம சேகரித்து வைக்கணும். உடுத்திய ஆடைகளை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட இடங்களில் நம்ம வீசுவது, இல்லைன்னா அதை ஒரு இடத்துல அதிகமாக தொங்க போட்டு விடுவது அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அவை நாளடைவில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். இப்படி வீட்டிற்குள்ள துர்நாற்றம் அடித்தாலே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் செல்வ வளம் அப்படிங்கிறது இருக்காது. எப்பொழுதுமே ஒரு எதிர்வினைகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாம் நம்மளையும் நம்ம வீட்டையும் சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணவரவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா பெரிய பெரிய வீடுகளில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை முறை அடுத்தடுத்து மேலோங்கும். இப்போ பெரிய பெரிய வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் முறைப்படி அதற்கென்ற ஆள் வைத்து பராமரித்து கொண்டே இருப்பார்கள். தினமுமே வீடை சுத்தம் பண்ணுவது, அதாவது அன்றைக்கு உடுத்திய ஆடைகளை அன்றைக்கே துவைத்து விடுவது, பாத்ரூமு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க க்ளீனாக வைக்கும் பொழுது தான் அந்த வீட்டில் எப்பொழுதுமே இந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். நம்ம விளக்கு ஏற்றுதோம், சாமி கும்பிடுதோம், அதுபோல் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகைகள்லாம் போடுதோம். இப்படி எல்லாமே போட்டாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காததுக்கு காரணம் நம்ம வீட்டையும் நம்மளையுமே சுத்தம் பண்ணாமல் வைத்திருப்பதற்கான அர்த்தம் தான். அதே போல் வீட்டில் இருக்கிற மற்றவர்களையுமே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தினமுமே நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள சொல்வது தான் சிறப்பாக இருக்கும். ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட கவரு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதற்கென்று இருக்கின்ற இடத்துல போட்டு வைக்கணும். எல்லாத்தையுமே நம்ம கண்ட மாதிரி போடும் பொழுது வீடு அசுத்தம் அடைகிறது அப்படிங்கிறதான். இதனால் துர்நாற்றம் ஏற்படும். தேவையில்லாத உயிரினங்கள், ஈக்கள் போன்றவைகள் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே அதிகமாக வர வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு வீட்டை நம்ம எந்த அளவுக்கு பராமரித்து அதை நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா மேன்மை அடைந்து கொண்டே போகும். வீடை நம்ம அப்படியே போட்டுட்டோம், நாமளும் எதையுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செய்யலைன்னா நம்மளுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியும் சரி நம்மளுடைய முன்னேற்றமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் முடிந்தளவு தினந்தோறுமே பெண்கள் இந்த விஷயங்களை முறைப்படி கடைபிடித்து வருவது நல்லது. ஆண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர்கள் வேலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் அவர்கள் மேற்கொள்வது கிடையாது. பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே ரொம்ப பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் செய்கிறவங்களாக இருப்பாங்க. அதனால் பெண்கள் மட்டுமே எல்லாத்தையுமே இதை மட்டுமே செய்து கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்வது கிடையாது. அந்தந்த வீட்டில் பெண்கள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது ஒரு கடமை தான். ஏன்னா அவங்களுடைய வீட்டை உயர்த்தி கொண்டு போகிறது பெண்களுடைய கையில் தான் இருக்கிறது. அந்த மகாலட்சுமியின் தோற்றமும் அவர்கள் தான். அதனால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சுத்தமாக இருப்பதற்கும் வீடை சுத்தமாக வைத்து கொள்வதற்கும் அவர்களுடைய ஒரு பொறுப்பாகவே கருதப்படுகிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும். ஏன்னா வேலைக்கும் செல்வார்கள், வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணுன்னா ஒரு கஷ்டம்தான். அதனால் முடிந்தளவு நேரம் கிடைக்கிறப்ப வீடை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து கணவருமே அவர்களுக்கென்று அந்த வேலைகளை செய்யும் பொழுது நாமளுமே கொஞ்சம் உதவி பண்ணுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதுதான் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். நம்ம பூஜை செய்வோம், பரிகாரங்கள்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருவோம், எல்லா வழிபாடுகளையுமே செய்து கொண்டு வரோம். ஆனாலுமே நமக்கு இறைவன் எந்த ஒரு நல்ல ஒரு பார்வையுமே கிடைக்க முடிக்க அப்படின்னு நம்ம காரணம் தேடினோம்னா அது இதுவாக கூட இருக்கலாம். நம்ம முறைப்படி வீட்டில் நம்மளுடைய அந்த சுத்தத்தை பராமரிப்பது கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம
மற்ற இடங்களுக்கு சென்று பரிகாரங்களை முடித்து வந்தாலுமே வீட்டில் தான் அந்த நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு சூழக்கூடும். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம், அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா அது வீடு முழுவதும் பரவச் செய்யும். ஆனால் அந்த இடத்துல வீடு அலங்கோலமாக இருக்குதுன்னா அந்த எதிர்வினைகள் தான் அப்போ அதிகமாக இருக்கும். அப்போ என்னாகும், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கூட அங்கே வேலை செய்யாது அப்படிங்கிறது தான். அதனால தான் நம்ம வீடை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்வது. முடிந்தளவு பார்த்தீங்கன்னா உணவுகளை ரொம்ப நம்ம சூடு பண்ணி சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா உணவுகளுக்கு என்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 1 நாள் 2 நாள் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடுவதற்கு ஏற்றது. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வைத்த குழம்பை 2-3 நாள் வைத்து சுட வைத்து சாப்பிடுவாங்க. இப்படிலாம் செய்யக்கூடாது. பழமாக இருந்தாலும் சரி, இவ்வாறு காய்கறிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அன்றன்ற நாளைக்கு சமைத்து நம்ம அதனுடைய கழிவுகளை அப்புறப்படுத்தி விடணும். அதே பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப வைத்துக்கொண்டு சேகரித்து கொண்டு இருந்தோம். அந்த கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகள்லாம் ரொம்ப சேகரித்து அதை வைத்துக்கொண்டே மாதக்கணக்கில் அதை அப்படியே வைத்து அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க. இப்படி பண்ணக்கூடாது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல துர்நாற்றங்களும் எதிர்வினைகளும் தான் அதிகரிக்கும். அன்றன்றைக்கு உள்ள குப்பைகளை பார்த்தீங்கன்னா அன்றன்றைக்கே நம்ம அகற்றி விடணும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா குப்பைகளை கலெக்ட் பண்ணுறதுக்கு வண்டிகளை தெருக்களில் கொண்டு வருவாங்க. அங்கே போய் சோம்பேறித்தனப்படாமல் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு விட்டு வந்து விடுவது நல்லது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் வசிக்கின்ற ஒரு இடம், வீட்டில் தான் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த இடம் நமக்கு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய நினைவாற்றல், மன நிம்மதி எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெறும். அந்த இடமும் நம்ம அசுத்தமாக வைத்திருக்கிறோம்னா நம்ம எந்த வேலைகள்லையுமே முழுமையாக ஈடுபட முடியாது. மன நிம்மதி இல்லாமல் வீடை நம்ம பார்த்தாலே நமக்கே ஒரு எரிச்சல் ஊட்டுத வகையில் தான் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களையுமே இப்போ ஏதாவது சாப்பிட்றாங்க, அதோட குப்பைகளையுமே பார்த்திங்கன்னா சிறு வயதிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை போய் குப்பை தொட்டியில் போடணும். அதற்கண்டி நம்ம குப்பையை வைத்திருப்போம் பார்த்தீங்களா, குப்பை தொட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கவரில் சேமித்து வைத்தாலுமே அதில் கொண்டு போய் போடணும் அப்படிங்கிறத சிறு வயதிலே சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா பெரியவர்களாக வளர பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே பழகிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவர்கள் செவிகளில் எட்டாது. ஏன்னா வளர அவர்களுடைய இஷ்டத்திற்கு தான் அந்த போக்கானது போகும். அதனால் சின்ன வயசுலேயே கொஞ்சம் கண்டிப்போடு வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது தான். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் கிடையாது. இப்படி பண்ணுப்பா அப்படிங்கிற நல்ல ஹேபிட்டை நம்ம சொல்லிக் கொடுக்கும் போல தான் அவர்களும் பார்த்திங்கன்னா அந்த முறையை பின்பற்றுவார்கள். அதனால் சிறு வயதிலே இதை பழகிக்கொள்ள நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சுத்தத்தை எந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு நன்மையை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறதான். உடம்பில் எந்த ஒரு துர்நாற்றமும் நமக்கு வீசக்கூடாது. தினமுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை சுத்தம் செய்து விடுவது மிகவும் நல்லது. தினமுமே முடிஞ்சளவு நம்ம குளித்து விடணும். உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லை அசௌகரியத்தன்மை ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் மட்டும் அன்றைய நாளுக்கு மட்டும் தவிர்த்து விட்டு உடம்பு சரியானதுக்கப்புறம் உடம்பை பேணிக்கொள்ளணும். இல்லைனா வெண்ணி தண்ணியை சுட வைத்து பார்த்திங்கன்னா சும்மா உடம்பை நம்ம கழுவி எடுத்து விட்டாலே போதுமானது தான். இவ்வாறு எந்த அளவுக்கு நம்ம சுத்தத்தை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுபிட்சமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா மகாலட்சுமி தேவியாருடைய அந்த அருள் ஆனது நமக்கு கிடைக்கும் பொழுது தான் செல்வ வளமும் பண வரவும் நமக்கு கிடைக்கப்பெறும். நம்ம தினசரி பயன்படுத்துகின்ற அந்த ஆடைகள்னு கிடையாது, நம்ம விரித்து தூங்குகின்ற அந்த படுக்கை அறைகள் இவற்றையுமே பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனாக வைத்துக்கொள்ளணும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கட்டில் இல்லைலாம் இந்த சோஃபா இதில் இடுக்கலலாம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்ட பொருட்கள் ஏதாவது கவரு இல்லை ஏதாவது இந்த கெட்ட பழக்கத்திற்கு ஈடுபடுத்துகின்ற விஷயங்களை பூராமே மறைத்து வைப்பார்கள். இவ்வாறு வைப்பது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வீடு என்பது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே லட்சுமி கடாசம் நிறைந்ததாக தான் இருக்க வேண்டும். அதனால் இவ்வாறான விஷயங்களை கட்டாயம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. சாப்பிட்ட பொருளை உடனே எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா குப்பை தொட்டியில் தான் போடணும். அந்த இடத்துல போடுவது இல்லை, யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல மறைத்து வைப்பது அப்படிங்கிற விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. இது மென்மேலும் பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டத்தை தான் உண்டு பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அதே போல் வீட்டில்
அந்த மேல் புறத்தில் இருக்கின்ற அந்த ஒட்டடைகளையுமே எடுத்து விடுவது நல்லது. தினந்தோறும் பெண்கள் முடிந்தளவு பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். ஆண்கள் வீட்டில் இருக்கின்றீங்க, வேலை நாளில் லீவ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கூடமாட அவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா வீட்டை முழுவதுமே நம்ம சுத்தம் செய்து விடுவது மிகவும் நல்லது. இப்படி செய்து கொண்டு வாருங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுவதை நாமளே கண்கூடாக உணரலாம். இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. நம்ம வீட்டில் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னா முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியில் கோலம் போடும்போது உள்ளேயுமே வீட்டுக்குள்ளேயுமே பூஜை அறையை சுத்தம் பண்ணி பூஜை அறையில் ஒரு கோலம் போடணும். அதே போல் சமையல் அறையை துடைத்து சமையல் அறையிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போடணும். இவ்வாறு செய்யும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துல அந்த ஆற்றலானது பெருகி மகாலட்சுமி தேவியாரின் அருளானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதான். ஏன்னா முன்றைய காலத்தில் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். வீடு சிம்பிளாக இருந்தாலுமே சுத்தம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். அப்படியே வீடே பார்த்தீங்கன்னா சின்னதாக சிம்பிளாக இருந்தாலுமே வீட்டிற்குள்ளே போனதுமே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை நம்மளால் உணர முடியும். குடிசை வீடாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாட்டி வீட்டுக்கெல்லாம் சென்றாலே தெரியும். வீடு பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே போனோடனே நமக்கு ஒரு விதமான அதாவது இப்போ கோயிலுக்குள்ளெல்லாம் போகிறோம், கருவறை கிட்ட போகிறோம்னா நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு உணர செய்யும். ஒருவித அதிர்வலைகள் நம்மளுக்கு உணர்ந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டி வீடு இல்லை பழைய வீடுகளில் சென்றால் நமக்கு உணர முடியும். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற அந்த நேர்மறை அதிர்வலைகள் தான். அதனால் நாமளுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, சின்ன வீடாக இருந்தாலும் சரி, சுத்தத்தை மட்டும் நம்ம கடைசி வரை விட்டுறவே கூடாது. இதை கடைபிடித்து வாருங்கள். வீடு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதான். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.